subscribe to my channel and also press this bell icon. Hi friends, இந்த வீடியோ உங்களுக்காக போகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ரீசன்னா நான் ஒரு ட்ரோன் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட பேசிக் ட்ரோன் தான். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது. லெஸ் தென் 5,000 தான் வருது. நான் ஏன் இந்த கம்மி ரேஞ்சில் ட்ரோன் வாங்கியிருக்கேன்னா, நமக்கு ட்ரோனில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ எடுத்த உடனே காஸ்ட்லியான ட்ரோனை பறக்க விட்டு, ஸோ அதனால் நமக்கு ஏதாவது க்ராஷ் ஆச்சுன்னா நமக்கு நிறைய செலவாகிடும். ஸோ அதனால் நல்லா கம்மி ரேஞ்சில் ஒரு ட்ரோனை வாங்கி நல்லா கற்றுக்கிட்டு நான் அதுக்கப்புறமா காஸ்ட்லியான ட்ரோன் வாங்கி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த பாக்ஸ் நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் இப்போது இதுதான் பேக்கேஜ். இந்த பாக்ஸில் இருக்கிற பேக்கேஜஸ் இவ்வளோ தான். ஸோ ஒரு ட்ரோன் இருக்குது. இதுதான் நம்ம இந்த ட்ரோன் தான் நம்ம இது ஃபோல்டபுள் ட்ரோன் தான். விங்ஸில் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் காம்பாக்டாகவே இருக்கும். சின்ன ட்ரோன் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசு தான், பட் ஓகே. இது எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்க ப்ரொப்ளர்ஸுங்க. இந்த ப்ரொப்ளர்ஸ் 2 செட் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரித்து பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்திங்கன்னா 2 செட் ப்ரொப்ளர்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. இந்த பேக்கேஜில் ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா ப்ரொப்ளர் டேமேஜ் ஆச்சுன்னா கழட்டி மாட்டுறதுக்கு யூஸ் ஆகுன்றதுக்காக ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்துருக்காங்க. இந்த 2 ப்ரொப்ளர்ஸில் டிஃப்ரெண்ட்டான மார்க்கிங்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பின்னு. அந்த ஏ அண்ட் பி ஏ ஒரு செட் ஆஃப் ஏ அண்ட் பி ஃபார்வேர்டில் இருக்கிற மோட்டார்ஸில் வரும். இன்னொரு செட் ஆஃப் ஏ அண்ட் பி பேக்வேர்டில் இருக்கிற மோட்டார்ஸில் வரும். நம்ம ப்ரொப்பலர் சேஞ்ச் பண்ணும்போது அந்த கரெக்டான ரேஷன் அந்த மார்க்கிங் தான் நம்ம ப்ரொப்பலர் ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை நம்ம ட்ரோன் பறக்காது. இந்த பார்ட் பிகினர்ஸ்க்கு தேவையான ஒரு முக்கியமான ஐட்டம் என்னதுன்னா ப்ரொப்பலர் கார்டு. நம்ம ட்ரோனை பறக்க விடும்போது எதாவது கிராஷ் ஆச்சுன்னா ஃபேன் பிளேடு அடிப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணோம். ஸ்டார்டிங்கில் கற்றுக்கிறதுக்காக கண்டிப்பாக அதை போட்டு தான் ஃப்ளை பண்ணுறது பெட்ரு. ஓகேங்களா? ஸோ குவாலிட்டி ரொம்ப கொஞ்சம் நார்மல் தின்னான குவாலிட்டி தான். ஏன்னா கிராஷ் ஆனோன்னா இந்த கார்டு கழண்டி வந்துடுது. ஸோ நான் 2 முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ அப்படி தான் நடக்குது. ஸோ இது ஒரு மைனரான கிராஷை இது சமாளிக்கும், அவ்வளோதான். இது ஒரு முக்கியமான பார்ட்டுங்க. இது டிரான்ஸ்மிட்டர், நம்ம ரிமோட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இது கொஞ்சம் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஓகே தான். என்ன எனக்கு பிடிக்காத விஷயம்னா இதில் இருக்கிற இந்த மார்க்கிங்ஸ் சுத்தமாக எனக்கு கிளியராக இல்லை. ஸோ பேக் சைடில் 3 WSS பேட்ரி போடணும். ரீசார்ஜ் பேட்டரி யூஸ் பண்ணலாம், பட் என்கிட்ட இப்போதைக்கு கரண்ட்லி ரீசார்ஜ் பேட்டரி இல்லை. ஸோ அதெல்லாம் நான் நார்மல் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ இது இப்போ ஆன் பண்ணோம்னா வச்சுங்களேன், ஒரு பீப் சவுண்ட் வரும். இது ஆன் ஆகிடுச்சு. ட்ரோனை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணும்போது பேர் ஆகும். சரிங்களா? பேர் ஆனோடனே ட்ரோனில் லைட்ஸ் கண்டினியூஸாக பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். இதை ஆன் பண்ணி பேர் ஆன உடனே உங்களுக்கு லைட்ஸ் கண்டினியூஸாக ப்ளோ ஆகும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது 1 கீ டேக் ஆஃப் பட்டனு அண்ட் 1 கீ லேண்டிங் பட்டனு. ஸோ பக்கத்தில் ஹெட்லெஸ் மோட் பட்டனு. இந்த டாப்பில் லைட் இருப்பீங்க, அந்த பட்டன் ட்ரோனில் டே டைம்லேயும் லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அதை வேணால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் இருக்கிறது 360 பட்டன் இது. ஸோ இந்த பட்டன் எதுக்காகனா 360 டிகிரியில் ட்ரோனை ஃப்ளிப் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற பட்டன் அது. இந்த ஜாஸ்டிக்கில் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் 2 ஜாஸ்டிக் இருக்குங்க. லெஃப்ட் சைட் ஜாஸ்டிக் ட்ரோனோட ஆட்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இந்த லெஃப்ட் சைட் ஜாஸ்டிக்கில் ஃபார்வேர்டில் மூவ் பண்ணால் ட்ரோனோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும். பேக்வேர்ட்ஸில் மூவ் பண்ணால் ட்ரோன் கீழே டவுன்வர்ட்ஸ் இறங்கும். லெஃப்ட் சைடு மூவ் பண்ணால் லெஃப்ட் சைடில் ஒரு மாதிரி ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரைட்டில் திரும்பும்போது மறுபடியும் ரைட்லேயும் ரொட்டேட் ஆகும். ஸோ அதுதான் இது. இந்த ரைட் சைட் ஜாய்ஸ்டிக் ட்ரோன் ஃபார்வேர்டில் மூவ் ஆகிறதுக்கு, பேக்வேர்டில் மூவ் ஆகிறதுக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட் திரும்புறதுக்கு. சரிங்களா? ஸோ லெஃப்ட் கட்டினா லெஃப்ட்டில் பேன் ஆகும். ஸோ அப்படி திரும்பி வரும். இது டாப்பில் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, ஃபோட்டோ வீடியோ மோடு. ஸோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ எடுக்கும். கண்டினியூஸாக 2 வாட்டி கிளிக் பண்ணால் வீடியோ எடுக்கும்.
அண்ட் லெஃப்ட் சைடில் வந்து ஸ்பீட் பட்டன் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது. 3 ஸ்பீட் டைரக்ஷனில் ஒர்க் ஆகும், 30, 60 அண்ட் 100 ஸ்பீடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோல்டர். நம்ம வந்து இந்த ஃபோனை வந்து மொபைலில் வந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மொபைலில் வந்து நீங்கள் வந்து மொபைல் அதில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வீடியோஸும் வந்து ஃபோன்லேயே ரெக்கார்ட் ஆகும். ஓகே, மற்ற ட்ரோனில் வந்து மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி நம்ம கட் பண்ணுவோம். சப்போஸ் வந்து ட்ரோன் மிஸ் ஆனாலோ கிராஷ் ஆனாலோ மெமரி கார்டு அந்த மெமரி வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஆனால் வந்து இதில் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து ரெக்கார்ட் ஆகிறதுனால நம்மளால் ஈஸியாக வந்து அந்த வீடியோஸை வந்து நம்ம ஃபோன்லேருந்தே வியூ பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஜாய்ஸ்டிக்கோட ஒர்க் அவ்வளோதான். இப்போது ட்ரோனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் வந்து பிராண்டட் ட்ரோன் கிடையாது. ஸோ நான் வந்து ஒரு ஆன்லைன் மார்க்கெட்டில் தான் அது வாங்கினேன். இதோட மாடலில் வந்து பைனியர் GD 1118 போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் நல்லா ஹேண்டியாக இருக்குது, வெயிட்டும் கம்மி தான், லெஸ் தென் 300 கிராம்ஸ்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இதில் வந்து ஃபோல்டபுள் டைப் ட்ரோன் தான் இது. டாப்பில் வந்து ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது வந்து ஆன் பட்டனு. இந்த விங்ஸ் எல்லாம் நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக வந்து 4 ப்ரொப்பலர்ஸ் கொடுத்துருந்தாங்க, நீங்கள் வந்து ஏற்கனவே முன்னாடியே பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா இருக்குது, பாட்டமில் ஒரு கேமரா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்க கேமரா. ஸோ மேலே வந்து 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணும்போது அந்த LED லைட்ஸும் வந்து ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இந்த கேமரா வந்து மேனுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் கேமரா தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து கிம்பிள் மாதிரி வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மேனுவலில் தான் கண்ட்ரோல் பண்ணணும். லைட்ஸை தேவைன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேமரா வந்து இந்த இப்போ சப்போஸ் எவ்வளோ ஹைட்டில் பறக்க விட போகிறோம் நம்ம வந்து கெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கேமராவை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. 4K லென்ஸ் தான் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வந்து 4K அளவுக்கு கிடையாது தான், பட் ஆனால் வந்து வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஸோ வந்து ஒரு நல்ல குவாலிட்டி தான் இருக்குது. ஸோ அந்த சாம்பிள்ஸும் அதில் உங்களை ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ட்ரோனோட பேக் சைடில் பேட்ரி கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது பாட்டமில் இருக்க கேமரா தான் இந்த கேமரா தான். இந்த கேமரா வந்து சென்சார்ஸும் இதுலேயே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ ஆட்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கேமரா தான். நம்ம வந்து வீடியோவை நம்ம வந்து இது கேப்சர் பண்ணிக்கலாம். இது வந்து கேமரா வந்து 2 மெகாபிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்டில் இருக்கிற வந்து லென்ஸ் கேமரா வந்து 7 மெகாபிக்சல் போட்டிருக்காங்க அந்த ஆன்லைன் சைட்டில், பட் எக்ஸாக்டாக எவ்வளோ மெகாபிக்சலுக்குன்னு தெரியல. ஸோ இது தான் வந்து பேட்ரி பேக் சைடில் அப்படியே புல் பண்ணி இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் அதே கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்பெக் வந்து 1200 mAh பேட்ரி. இது 3.7 வோல்ட் வந்து பவரில் ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 1200 mAh. இதோட ஃப்ளைட் டைம் வந்து வெப்சைட்டில் வந்து 15 to 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து லெஸ் தேன் 15 மினிட்ஸ் தான் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் வந்து 12 மினிட்ஸ் வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து டேக் ஆஃப் வந்து இந்த மாதிரி கண்ட்ரோல்ஸ்லாம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஆகும். ஸோ 15 மினிட்ஸ் மட்டும் தான் இந்த ஃப்ளைட் வந்து பறக்கும். ஓகேங்களா? இந்த பேட்டரியில் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவைன்னா வந்து ஒரு பேட்ரி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த வெப்சைட்டில் வந்து எக்ஸ்ட்ரா பேட்ரி வந்து ப்ரொவைட் பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஈஸி மால் அப்படின்னு ஒரு வெப்சைட்டில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வெப்சைட்டில் உள்ளவங்களே, கஸ்டமர் கேர்லேயே. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் வந்து 1200 mAhக்கு மேலே நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்து இன்னும் அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள். ஸோ அந்த யூஎஸ்பிக்கு பேக் சைடில் வந்து ஒரு ரெட் கலர் லைட் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து நார்மல் வந்து நம்ம ஃபோன் சார்ஜர்லேயே வந்து இதை கனெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டு தான் அந்த போர்ட்டும் இருக்குது. ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ண உடனே வந்து ரெட் கலர் லைட் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்குதுன்னா சார்ஜிங் ஏறுதுன்னு ஒரு நமக்கு ஒரு அர்த்தம். சார்ஜிங் வந்து முடித்த உடனே அந்த லைட் ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த போடும்போது இப்படி தான் போடணும். இந்த ஸ்லோப் வந்து கொஞ்சம் இது பார்த்து போடுங்க. ஸோ இது கூட தான் இன்சர்ட் பண்ணணும். இது கூட இன்சர்ட் பண்ணி அப்படியே உள்ள இன்சர்ட் பண்ண வேண்டியது தான். இந்த விங்ஸில் இருக்கிற வந்து பாட்டமில் ஒயிட் கலர் எல்லாமே லைட்ஸ் தான்.
4 விங்ஸ்லேயும் வந்து லைட் எரியும். ரெட் அண்ட் ப்ளூவில் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ இதான் சாம்பிள் வீடியோ ஃபுட்டேஜ். நான் இது வந்து என்னோடய ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறது. இப்போது வந்து ட்ரோனோட ஃபுட்டேஜும் இந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து பை லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் தேவையான யூஸ் பண்ணிக்கோங்க.